நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். குருவே, நன்றி நன்றி. குருமாதா நன்றி. நமக்கு கொடுப்பாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்களும் போய் உட்காரலாம் இல்லையா? நீங்க போய் உட்காருங்க சுகந்தா தேவி. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீட்ல ஒரு விருந்தினர் தான். என்னங்க, சுகந்தா இப்போ வெளியாள் இல்ல, அவ என்னோட தங்கச்சி மாதிரி. சாரதா எதுக்காக இன்னைக்கு முழுக்க சுகந்தா தேவிக்கு துணையா பேசுறா? பண்டித ராமகிருஷ்ணர் சொல்றது உண்மைதானே? சுகந்தா தேவி ஒண்ணும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் கிடையாதே. உண்மைதான். சுகந்தா தேவி இந்த குடும்பத்துல ஒருத்தர் கிடையாது. மகாராணி சின்னாதேவி சொல்றது சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வரும்போது எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. நீங்க சுகந்தா தேவி அவர்களை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே, இது உண்மைதானா? என்ன நீங்க என்ன பேசுறீங்க கோத்வால் அவர்களே? சாரதா இருக்கும்போது நான் எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க என்ன சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பானுமதி அவர்களே, நான் என்ன சொன்னா, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாரதா இருக்கும்போது நான் எதுக்காக 2வது கல்யாணம் பண்ண போறேன்? ஆனா சாரதா அனுமதி கொடுத்தா நீங்க பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன பேசுற? என்ன பேசுறீங்க நீங்க? சாரதாவை எனக்கு எப்படி அனுமதி கொடுப்பான்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, சாரதாவும் அம்மாவும் அனுமதி கொடுத்துட்டாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. ஆனா எங்களுக்கு எப்போ இந்த சுவையான சாப்பாடை சாப்பிட அனுமதி கிடைக்கும்? எல்லாரும் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாம். சரிங்க மகாராஜா. சாப்பிடுங்கடா பசங்களா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வணக்கம். அம்மா தாயி, இங்க என்ன நடக்குது? நான் என்ன கனவா காண்றேன்? சாரதா, சாரதா, நீ அனுமதி கொடுக்க மாட்டேன்னு ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லல? சாரதா, இரண்டாவது கல்யாணத்துக்கு ஏன் அனுமதி கொடுத்தேன்னு? அம்மா, இந்த ஆபரணங்களையும் சுகந்தா தங்கச்சி தான் கொடுத்தா. ஈஸ்வரா, இப்பதான் புரியுது. நீ 2வது திருமணத்துக்கு அனுமதி கொடுக்கல. நீ இந்த ஆபரணத்துக்கு பதிலா என்ன வித்துட்ட? என்ன சுகந்தா தேவி கிட்ட வித்துட்டியா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு?
நான் உங்களோட பாதி இல்லையா? அதாவது உங்க உடம்புல பாதி உரிமை என்னோடது. நான் என்னோட உரிமைய வேற ஒருத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சுகந்தா ஒருவேளை உங்க மனைவி ஆனானா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா? எப்படியோ சுகந்தா பாஸ்கர் குண்டப்பாவை பாத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அம்மாக்கு சேவையும் பண்றா. ஆமாலம்மா? நீ என்னம்மா எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுற? அம்மா, நீயும் அனுமதி கொடுத்துட்டியா? அனுமதி கொடுக்கறதுக்கு நான் யாரு? நீ தான் சாரதாவோட கணவன். அவளோட இஷ்டம். அவளுக்கு என்ன வேணுமோ பண்ணட்டும். என்னோட வேலை ஒன்னே ஒண்ணுதான். நீ உன் வாழ்க்கையில இருக்க பெண்ணோட சரியான வழியில நடந்துக்கிறியா இல்லையான்னு பாக்குறது. என்னோட பேச்ச நல்லா காது திறந்து கேட்டுக்கோ. நீ சுகந்தாவ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இப்போ இன்னொரு முறை அப்படி பண்ண உன்ன சுத்த தங்க நகைகளா? ஆமாமா. இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உங்க 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இது எல்லாமே உங்களை சோதிக்கிறதுக்காக தான் பண்றேன். உங்களை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சுதந்திரமா விட்டதுக்கு அப்புறம் நீங்க 2வது கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்லையா? எனக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கை உண்மையானது தானா இல்ல பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன இதெல்லாம்? ஒரு மனைவி தான் கணவனை எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவா? சாரதா வெள்ளி தங்கம் ஆபரணங்களுக்காக என்ன வித்துட்டா? அவ என்கிட்ட விளையாடுறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் நினைச்சது சரிதான். நீ என்கிட்ட விளையாடுனல்ல? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் ஒரு முறை முடிவெடுத்துட்டேன்னா அத கண்டிப்பா செஞ்சே தீருவேன். இப்ப நீங்க என் கணவர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களால கூட முடியாது. நீங்க தப்பு பண்றீங்க சுகந்தா தேவி. உறவுகள் காதலால தான் ஏற்படணும். காதல் ஒரு விலையற்றது. நீங்க அந்த விலை இல்லாத காதல செல்வத்தால வாங்குற முட்டாள்தனமான முயற்சியை பண்றீங்க. ஓ, நான் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் நான் பரிசா கொடுத்த ஆபரணங்களை நீங்க பாத்துட்டீங்க போல இருக்கு. இப்ப நானும் இந்த குடும்பத்தோட ஒரு அங்கம். என்கிட்ட இப்ப என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த குடும்பத்தோட சொத்து. அந்த சொத்துல இருந்து நான் சில செல்வங்களை சாரதா அக்காவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்தேன். எனக்கு உங்களோட காதல் தான் முக்கியம். நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சிடுவீங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க? சரி, உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? என் மேல நம்பிக்கை வைங்க. நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். சௌதாமினி தேவி, முதல்ல உங்க காலால இந்த கலசத்தை தள்ளி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த தட்டுல உங்க காலை வச்சு வீட்டுக்குள்ள வாங்க. சரி, நான் பண்றேன். நிறுத்துங்க. வர்ணமாலா, என்னது இதெல்லாம்? என்ன காரியம் பண்ற? தெரிஞ்சுதா சரியா? சுவாமி, நான் சௌதாமினி தேவிய இந்த வீட்டுக்குள்ள வரவேற்கிறேன். அப்படியா? சரி சரி. ஏன்னா இன்னில இருந்து சௌதாமினி தேவி என்னோட தங்கச்சி. சீக்கிரமே உங்களுக்கு மனைவியாகி நம்ம கூடவே வந்து நம்ம வீட்டுல வாழ போறாங்க. வருணமாலா, நீ என்னம்மா சொல்ற? ஆமா சுவாமி, தனிமணி உங்களை பத்தியும் சௌதாமினி தேவிய பத்தியும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க.
அது குருமாதா நீங்களே பாருங்க குருஜி எங்களை பெரிய பெரிய கண்ணை வச்சு பயமுறுத்துறாரு. உங்களை கொன்னா கூட எனக்கு ஆத்திராட்டங்காது. இத பாரு வர்ணமாலா, எனக்கும் இந்த சௌதாமினி தேவிக்கும் இருக்கிற உறவுங்கிறது ஒரு குரு சிஷ்ய உறவு தான், அவ்வளவுதான். வேணும்னா நீயே கேட்டு பாரு. சொல்லுங்க சௌதாமினி தேவி, நான் சொல்றது உண்மைதானே? அது சுவாமி, அதுக்கு எந்த தேவையும் இல்ல. உங்களுக்கும் சௌதாமினி தேவிக்கும் உறவு இருக்கோ இல்லையோ, நீங்க எனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே சுவாமி. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல 1000 பொண்ணை கூட பண்ணிக்கோங்க. இது எல்லாம் உங்க லீலைகள் தான். இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணா 2வது கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரு ஒண்ணும் பண்ணிக்கல. என்னோட ஞான திருஷ்டியில தெரியறது என்னன்னா, பண்டித ராமகிருஷ்ணர் 2வது திருமணம் செஞ்சுக்கவே மாட்டார். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நேத்து விருந்திலேயே இத அறிவிச்சிட்டாங்கல்ல. அது நேத்து நடந்தது. நான் பேசுறது எதிர்காலத்தை பத்தி. பண்டித ராமகிருஷ்ணர் 2வது திருமணம் செஞ்சுக்க மாட்டாரு. அப்போ உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்ல இல்லையா? அப்ப வாங்க வாங்க, நீங்களே உங்க கண்ணால பாருங்க. சரி வாங்க. சரி வாங்க போலாம். பண்டித ராமகிருஷ்ணா, உன் வாழ்க்கையில 2வது திருமணத்தை நடத்தி வச்சு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா உன் குடும்பத்துல சுகந்தா தேவியை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்த அந்த முடிவு இப்ப என் குடும்பத்தை பந்தாட ஆரம்பிச்சிருச்சே. இப்ப அந்த 2வது திருமணத்தை நான் எப்படியாவது நிறுத்தியே ஆகணுமே. அப்படி இல்லைன்னா சௌதாமினி தேவிக்கு எனக்கும் திருமணம் நடந்துரும் போல இருக்கு. அது என் பதவிக்கு நல்லதே இல்லையே. பாஸ்கர், அப்பா கூட விளையாடணுமா? என்ன அப்பா, இன்னைக்கு காலங்காத்தாலேயே உங்க அன்பு மழைய பொழியறீங்க. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. டேய் குண்டப்பா, இன்னைக்கு நீ குருகுலத்துக்கு போறதுக்கு தயாராகலையா? ஆமா, இன்னைக்கு குருகுலத்துக்கு விடுமுறை. எதுக்காக? அது எனக்கு தெரியாது. ஆமா, நீ நண்பர்கள் கூட விளையாட போகுதுமா? போ. அல்லல்லே, பாத்தியா, உன்னோட அம்மாவும் வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் நீ உன் அம்மாவோட நேரத்தை செலவழி. அதுக்கப்புறம் உன் புது அம்மா அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உன் அம்மாவை சந்திக்க வேண்டியதா இருக்கும். புது அம்மா அப்பாவா? ஆமா சாரதா, நீ எப்படி என்ன வித்துட்டியோ அதே மாதிரி நானும் பாஸ்கரை வித்துட்டேன். இனிமே நீ பாஸ்கரை பத்தி கவலைப்படுறத நிறுத்து. தங்க நாணயங்களை என்ற விஷயத்தை பத்தி யோசி. பாஸ்கரை வாங்கிட்டு நிறைய நாணயங்கள் கொடுக்க போறாங்க. பாருங்கம்மா என்ன சொல்றாருன்னு. என்ன என்ன ஏன் அடிக்கிறீங்க? இங்க பாருங்கம்மா, பாஸ்கர் எனக்கும் மகன்தான். நீங்க உங்க வாயாலேயே சொன்னீங்க, உங்க வேலை என்னோட வாழ்க்கையில இருக்கிற பெண்ணை சரியா பாத்துக்கிறேன், நானு பாக்குறது மட்டும்தான் உங்க வேலைன்னு சொன்னீங்க. நான் சாரதா கிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கவே இல்லையே. என்னது, என்ன வித்துட்டீங்களா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பா எனக்கு நல்லா தெரியும். இது பாட்டியையோ அம்மாவையோ உங்க வழிக்கு கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு புது திட்டம். சாரதா, நீ எதுக்காக இவ்ளோ கவலைப்படுற? நான் தான் சொன்னேன்ல, பாஸ்கரோட புது அம்மா அப்பா விஜயநகரத்துல தான் இருக்காங்க. அதனால எப்ப பாக்கணும்னு தோணுதோ அவங்க கிட்ட ஒரு நாள் முன்னாடி அனுமதி வாங்கிட்டு பாஸ்கரை பாத்துட்டு வந்துரு. அட, இப்ப பாஸ்கரை பத்தி கவலைப்படுறத விடு. தங்க நாணயங்களை என்றத பத்தி யோசி. பாஸ்கருக்கு பதிலா நிறைய செல்வம் கிடைக்க போகுது. நீங்க என்ன பேசுறீங்க? உண்மையை பேசுறேன். என்னன்னா, நான் செல்வத்தையும் வாங்கிட்டேன், அப்புறம் பத்திரத்துல எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டேன். இங்க பாரு, சீக்கிரம் சாப்பிடறதுக்கு ஏதாவது தயார் பண்ணு. ஏன்னா பாஸ்கரோட புது அம்மா அப்பா இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் நான் போய் நல்லா ஓய்வு எடுத்துட்டு வரேன். அவங்க வந்ததுமே என்னை வந்து எழுப்புங்க, சரியா? அம்மா,
அம்மா, சாரதாக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் அம்மா. வணக்கம் சகோதரி. வணக்கம். யார் நீங்க? என்ன இதெல்லாம்? தங்க ஆபரணங்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணர் செல்வத்துக்கு பதிலா கல்யாணம் பண்ணிக்கிறாரு நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம். நாங்க எல்லாரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன மன்னிச்சிடுங்க, தேவையில்லாம உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. முடிவெடுக்க வேண்டியது பண்டிதர் ராமகிருஷ்ணர் தானே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. யாரு என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க எல்லாரும் யாரு? என் பேரை சொல்லி அவ்வளவு அன்பா ஏன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கோம். உண்மையாவா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சரி சரி. ஆனா தங்கத்தை கொண்டு வந்திருக்கீங்களே? பாருங்க. தங்கத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அம்மா சாரதா தேவி, நீங்க 2 பேரும் நல்லா பரிசோதிச்சு பாருங்க. இந்த தங்கம் போதுமா இல்லையான்னு பாத்துக்கோங்க. அவ அப்புறம் சரி பார்த்துப்பா. ஆனா நான் உங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் உங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, என்னது 4 திருமணம்? பண்டிதர் ராமகிருஷ்ணா 2வது இல்ல, 3வது, 4வது, 5வது, இன்னும் எவ்வளவு திருமணம் பண்ண போறாருன்னு தெரியல. இப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் உங்ககிட்ட வெறும் 2வது கல்யாணம் மட்டும் தான் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன சுவாமி. பண்ணிக்கோங்களேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, திருமணம் நீ செஞ்சுக்கிற, ஆனா இங்க எனக்கு இடிக்குது. அட நீங்க 2 பேரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. வேண்டாம், எனக்கு தங்கம்ல எதுவும் தேவையில்ல. என்கிட்ட போதுமான நகை இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை நான் கொண்டு வந்து தருவேன். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அடடா அடடா சாரதா தேவி, அம்மாவோட வார்த்தைகளுக்கு குரல் கொடுக்கிற வேலையையும் நீ இப்ப சுகந்தா தேவிக்கே கொடுத்துட்ட. ஆஹா. ஆனா அம்மா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நான் தான். அம்மா, இந்த அழகான பெண்களை பாருங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றவன் ஒரு முட்டாளா தான் இருப்பான். இவங்கள பாருங்க, இவ்வளவு அழகான பெண்ணை என்னைக்காவது பாத்திருக்கியாமா? அட இவங்க புன்னைய பாத்தீங்கன்னா நீங்க மயங்கி விழுந்துருவீங்க. இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு ஒரு முறை நீங்க சிரிச்சு காட்டுங்களேன். அப்புறம் இவங்கள பாருங்க, எவ்வளவு சின்னதா குட்டியா அழகா இருக்காங்க. நீங்க இவளை இடுப்புல தூக்கி வச்சு கூட விளையாடலாம். பாஸ்கர் இல்லன்ற கவலையும் இருக்காது. எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்டா? ஓ, ஆஹா, நம்ம உயரமும் சமமா இருக்கு. ஜோடி பிரமாதமா இருக்கும்ல? ஓ, இவங்கள பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க. கொழுக்கு முழுக்குன்னு இருக்காங்க. பாருங்கம்மா. அடே தவளை, நீதான் கிணத்துக்குள்ள பாயிரன்னா என்னையும் சேர்த்து ஏண்டா இழுக்கிற? உன்னை என்னதான் செய்யறதுன்னு தெரியலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குருவே, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதானே பாக்குறீங்க, இப்பதான் வந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். கொஞ்சம். இல்ல குருவே, இப்ப இல்ல. இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? புரிஞ்சுக்கோங்க குருவே. இவன் என்ன கொல்லாம விட மாட்டான். போதும். நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த பொண்ணுங்களையும் பண்ணக்கூடாது, சுகந்தாவையும் பண்ணக்கூடாது.
நான் உங்களை சோதிச்சு பார்த்தேன். ஒருவேளை நான் உங்களை சுதந்திரமா விட்டா நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்ல ஏன் கூடயே இருக்கீங்களான்னு பாக்குறதுக்காக தான். இந்த திட்டத்தை பத்தி அம்மாக்கும் தெரியும். அப்புறம் சுகந்தா, உங்களோட செல்வம், உங்க ஆபரணம் எல்லாமே அப்படியே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க போங்க. அது மட்டும் இல்லாம என் கணவனை நான் யார் கூடயும் பகிர்ந்துக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க சாரதாக்கா? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்கெல்லாம் நடிப்புதான் சுகந்தா. ஒரு பொண்ணு தன்னோட புருஷனை இன்னொரு பொண்ணுக்கு எப்படி விட்டு கொடுப்பா அதை நீங்களே யோசிச்சு பார்த்திருக்கணும். எடுங்க. போதும். இப்ப நான் தான் சொல்லுவேன். எடுங்க. உங்களோட தங்கம், உங்க ஆபரணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. கிளம்புங்க இங்க இருந்து, கிளம்புங்க. அட, என்ன மன்னிச்சிடுங்க பெண்களே. அடுத்த ஜென்மத்துல சந்திப்போம். வாங்க வாங்க வாங்க. இங்க பாரு சுகந்தா, உன்னோட நடிப்பெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இப்ப எங்க வீட்ல இருந்து கிளம்புற வழிய பாரு. இல்லம்மா, நான் போக மாட்டேன். நீங்க 2 பேரும் ராமகிருஷ்ணருக்கு பதிலா ஆபரணங்களை வாங்கியிருக்கீங்க. நீங்க 2 பேரும் கொடுத்த வாக்க மீறக்கூடாது. ராமா என்னோட மகன், சாரதாவோட கணவர். ராமா மேல உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் ராமகிருஷ்ணருக்கு பதிலா தங்கத்தை கொடுத்திருக்கேன். அப்படின்னா நீங்க கொடுத்த தங்கத்தை எடுத்துட்டு போங்க. நான் வேணா நான் சொன்ன எடுத்துட்டு போங்க. ராமகிருஷ்ணர் மேல இனி யாருக்கு உரிமை இருக்குன்னு மகாராஜா தான் முடிவெடுக்கணும். வாங்க, நாம இப்பவே அரசவைக்கு போலாம். சரி வாங்க போலாம். வாங்கம்மா, மகாராஜாவே முடிவெடுக்கட்டும். வாங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம். வணக்கம். பாஸ்கர் கூட்டிட்டு போக வந்திருக்கோம். பாஸ்கரை கூட்டிட்டு போறதா? இங்க என்னதான் நடக்குது? அப்படியா? கஜாசுரர் அவர்களே, நீங்க நாளைக்கு வந்து பாஸ்கரை கூட்டிட்டு போங்களேன். ஏன்னா இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான நாள். நாங்க ஒரு முக்கியமான வேலையா அரசவைக்கு போனோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாஸ்கர் எங்க கூட இங்கே இருக்கட்டுமே. உங்க விருப்பப்படியே பண்டிதர் ராமகிருஷ்ணா. சரிங்க. என்ன திட்டம் போட்டு இதெல்லாம் செய்யறா? அட கிளம்புங்க. அரசவைக்கு வரமாட்டீங்களா? மகாராஜா முடிவெடுக்கணும். அரசவையில எனக்கும் வேலை இருக்கு. அரசவைக்கு போலாம் வாங்க. 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 அப்படின்னா சாரதா தேவி சோதிச்சு பார்த்திருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்க மேல எவ்வளவு காதல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நாளா இத உண்மை நினைச்சிட்டு இருந்த மகாராஜா. நான் கொடுத்த தங்க ஆபரணங்களுக்கு பதிலா பண்டிதர் ராமகிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்க எனக்கு அனுமதி கொடுப்பேன்னு இவங்க சொன்னாங்க. இத பத்தி நம்ம விசாரிக்கலாம். ஆனா என்னோட முடிவை நான் சொல்றதுக்கு முன்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறாரு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ராமா. மகாராஜா, மகாராஜா எனக்கு சுகந்தா தேவிய திருமணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம். என்னது? பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்களா? அப்பா என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இவன் ஆட்டத்துல என்னையும் சேர்த்து இழுத்து விடுற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீதான சாரதா? மகாராஜா, மனைவிக்கு கணவன் மேல உரிமை இருக்கு. சாரதாவோட விருப்பம் இல்லாம ராமா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது நியாயமே கிடையாது. நீங்க சொல்றது சரிதாமா. ஒரு மனைவிக்கு தன்னோட கணவன் மேல உரிமை இருக்கிறது என்னமோ உண்மைதாமா. ஆனா நேத்து இரவு எங்க எல்லார் முன்னாடியும் சாரதா தேவியும் சுகந்தா தேவியும் பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம். அதை என் கண்ணால பார்த்தேன்.
மகாராஜா, நானும் அதே தான் சொல்றேன். அது எல்லாமே வெறும் நடிப்பு தான். இவரை சோதிக்க தான் நான் அப்படி பண்ணேன். சாரதா தேவி, நீங்க உங்களோட காதலை பத்தி தெரிஞ்சுக்க சுகந்தா தேவியோட உணர்வுகளோட விளையாடுறது சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது பெரிய தவறு. அதனால இந்த விஷயத்துல நீங்க தான் குற்றவாளி. அம்மா, நேத்து நான் அப்படி பண்ணும்போது நீங்க என்ன தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன தெரியும்? நம்ம சும்மா விளையாட்டா பண்ணது இப்படி வந்து முடியும்னு யாருக்கு தெரியும்? குருவே, சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க திருமணம் பண்ணிக்க போற ஆணும் பெண்ணும் முழு மனசோட பண்ணிக்கிட்டாதான் அது முழுமையடைன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப என்னமோ அப்படி சொல்லிட்டேன். இங்க திருமணம் பண்ண போற அந்த ஆண், அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணரும் மணப்பெண் அதாவது சுகந்தா தேவியும் 2 பேருக்கும் விருப்பம் இருக்கு. அம்மா, இப்படி இருக்கும்போது இந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு நான் யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் சுகந்தா தேவிக்கும் கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும். குருமாதா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கல்யாணத்தோட சேர்த்து எனக்கும் குருவுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நீங்க கவலைப்படாதீங்க சௌதாமினி தேவி, உங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும். சரி. சௌதாமினி தேவி, சொல்லுங்க சுவாமி. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சௌதாமினி தேவி, திருமணம் செஞ்சுக்கிட்டா காதல்ங்கிறது அழிஞ்சு போயிடும். நமக்குள்ள இருக்கிற காதல் மொத்தமா அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல. அதனால தயவு செஞ்சு நீ என்ன திருமணம் செஞ்சுக்க மட்டும் விரும்பாதம்மா. ஆனா குருமாதா பாருங்க குரு என்ன சொல்றாருன்னு. நான் சும்மா விளையாடுனேன், அவ்வளவுதான். சௌதாமினி தேவி, சுவாமி தான் சொல்றாருல்ல, அவர் உங்ககிட்ட விளையாடுறாரு. சரி சரி. மகாராஜா, எனக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு. சொல்லுங்க. மகாராஜா, நான் திருமணம் நடக்கிற வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. சாரதாக்காவும் அப்புறம் அம்மாவும் பண்டிதர் ராமகிருஷ்ணரை உணர்வுகளால கட்டுப்படுத்தி இந்த திருமணத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, சுகந்தா தேவி சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்ல மகாராஜா. என்ன இவன் இவ்வளவு கீழே இறங்கிட்டா? என்ன? அப்ப சரி சுகந்தா தேவி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுல அவரோட குடும்பத்தோட நிச்சயமா இருக்கலாம். நன்றி மகாராஜா. அம்மா, சுகந்தா நீ என்ன அக்காவா நினைக்கிறல்ல? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாத. நான் உன்கிட்ட சும்மா நடிச்சேன். நான் சொல்றது உண்மைதான். நான் இவரை ரொம்ப காதலிக்கிறேன். நீ கொடுத்த எல்லா நகையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் திரும்பி எடுத்துட்டு போ. எங்க வீட்டோட அமைதியை திரும்ப கொடுத்துரு. எங்க குடும்பத்தை கெடுத்துறாத. சாரதாக்கா, உங்களுக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கிறது என் வாழ்க்கையோட லட்சியம். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. என்னால நிச்சயமா இந்த விஷயத்துல பின்வாங்க முடியாது. அம்மா, அம்மா. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணா, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலையா? சீ. உங்களை நீங்க கொல்லாம விட மாட்டேன்டா.
என்னாச்சுமா என் அன்பை வரணுமல்ல? சுவாமி, தனிமணி ஏன் இப்படி வலியில கத்துறாங்க? அவங்க வலியில கத்தலமா, உற்சாகத்துல கூச்சல் போடுறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. எனக்கும் சௌதாமினி தேவிக்கு நடக்க போற திருமண விழாவுல நடனம் ஆடணும்னு ஆசைப்படுறாங்க. நான் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி, நீங்க அவங்களுக்கு நடன பயிற்சியை நல்லா கொடுங்க. நான் நடுவுல இனி வரவே மாட்டேன். ரொம்ப நன்றி. வராது. குருஜி, நாங்க சொல்றத கொஞ்சம் நம்புங்க குருஜி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு 2 மனைவிகள் இருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம். சௌதாமினி தேவி உங்க கையை அமுக்குவாங்க, குருமாதா உங்க காலை அமுக்குவாங்க குருஜி. யோசிச்சு பாருங்க. கழுதைங்களா, எனக்கு சிஷ்யங்களா இருந்துகிட்டு என்னையும் கொல்ல பாக்குறீங்களா? உங்களை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அட குண்டப்பா, இன்னைக்கும் நீ குருகுலத்துக்கு போலியா? இல்லம்மா, என் உடம்பு சரியில்லை. காலையில இருந்தே தலை ரொம்ப வலிக்குது. சரி, நீ சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்லம்மா, அதுக்கு எந்த தேவையும் இல்ல. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தனா எல்லாம் சரியாயிடும். சரி. ஆஹா, சுகந்தா தேவி, நீங்க சாக்ஷாத் அன்னபூர்ண தேவியோட மறு உருவம். உங்க உணவு ரொம்ப சுவையா இருக்கு. இந்த பூரி குழம்புலாம் எவ்வளவு சுவையா இருக்கு. பொய்யா புகழ்றத உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும். ஆமா. சரி, நீங்க சீக்கிரம் தயாராகுங்க. ஏன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஏன்னா நீங்க என் கூட அரசவைக்கு வர போறீங்க. நீங்க புத்திசாலி, அரசவை காரியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் மகாராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு சுலபமா இருக்கும். சரி, நான் இப்பவே போய் தயாராகிறேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி. என்ன மன்னிச்சிரு சாரதா, ஆனா முதல் முறை உன்னை இப்படி பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இததான் சொல்லுவாங்க, என்ன விதைக்கிறோமோ அததான் அறுப்பாங்கன்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் வந்துட்டான். வணக்கம். வணக்கம். வணக்கம் குருவே. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல பண்டித ராமகிருஷ்ணா. நல்லவருங்கிறதுக்கு அடையாளமா நீங்க இருக்கீங்க. ஒரு பக்கம் ஊருக்கு தத்துவத்தை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 2வது திருமணம். வெக்கமாவே இல்ல பண்டித ராமகிருஷ்ணா? தயவு செஞ்சு 2வது திருமணம் செஞ்சுக்காதீங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ஊருக்குள்ள வெறுக்கப்படுறவராயிருவீங்க. அப்புறம் ரொம்ப பிரமாதமான முடிவு பண்டித ராமகிருஷ்ணரே. திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தா அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க. சுகந்தா தேவி மாதிரி ஒரு அழகான முகமுடைய ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? வணக்கம் குருவே. வணக்கம்மா, வணக்கம். ராஜாக்களின் ராஜா, அரசர்களின் பேரரசர், மாவீரர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் மகாராஜா. நீங்க அனுமதி கொடுத்தா அரசவையில நடக்கிற வழக்குகளை பாப்பேன். நிச்சயமா. ராஜ்ய காரியங்கள்ல உங்க ஆர்வம் நல்லாவே புரியுது சுகந்தா தேவி. போய் உட்காருங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கான வழக்க ஆரம்பிங்க. கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, பக்ததா அவர்கள், புஷ்பாவதி தேவி அப்புறம் ஸ்நேகலதா தேவி, இவங்க 3 பேரும் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மகாராஜா, இந்த 2 பெண்களுக்குள்ளேயும் பாக்தத்தா நர்ஹரி அப்படிங்கிற நபரால பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைய
நீங்க தான் தீர்த்து வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க மகாராஜா. சரி, உள்ள வர சொல்லுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகாராஜா, என்னோட பேரு புஷ்பாவதி. பக்தத்தாக்கும் எனக்கும் சின்ன வயசுலயே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. வியாபாரத்துக்காக இவரு வேற ஒரு ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. அங்கதான் இவர் இந்த ஸ்நேகலதாவை சந்திச்சிருக்காரு. 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. இப்ப இவர் என்னன்னா, என்னை விட்டுட்டு ஸ்நேகலதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. மகாராஜா, நான் யார காதலிக்கிறேனோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். புஷ்பாவதி கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி நான் அவளோட வாழ்க்கையை காப்பாத்த தான் நினைக்கிறேன். ஆனா இவ அதை புரிஞ்சிக்கவே முயற்சி பண்ண மாட்டேங்கிறா. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஏன் கூட நடந்திருக்கு. அப்பனா நீங்க என்னதானே கல்யாணம் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி என்ன கைவிடக்கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, இதுல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். பக்ததா அவர்கள் யார காதலிக்கிறாரோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவங்க அறிவுரையை கேட்கணும்னு நினைச்சேன். பக்ததா அவர்கள் இப்ப யார திருமணம் செஞ்சுக்கணும்? புஷ்பாவதியா இல்ல ஸ்நேகலதாவா? மகாராஜா, கல்யாணத்தோட மூல ஆதாரமே காதல் தான். எந்த திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள காதல் இருக்காதோ அந்த கல்யாணம் ஒரு மரணம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்ததா அவர்களை ஸ்நேகலதா தேவி கூட திருமணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சொல்லுங்க. மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தாத்தை யாரு அதிகமா காதலிக்கிறாங்களோ அவங்கதான் அவரை திருமணம் செஞ்சுக்கணும். அவரு காதலிக்கிற பொண்ணை விட அவரை காதலிக்கிற பொண்ணுதான் முக்கியம். பக்தத்தா அவர்களே, எந்த பொண்ணு உங்களை காதலிக்கிறாங்களோ அவங்க சந்தோஷத்தால உங்க வாழ்க்கைய முழுமையாக்கிடுவாங்க. உங்க வாழ்க்கையில வர எல்லா கஷ்டங்கள்லயும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஆனா சுகந்தா தேவி அவர்களே, அந்த 2 பேர்ல யாரு அவர் அதிகமா விரும்புறாங்க, யாரு அதிகமா விரும்பலங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? குருஜி, ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? உங்க ஞான திருஷ்டியால சொல்லுங்க குருஜி. நீங்க தான் பெரிய ஞானியாச்சே. அடிச்சாலும் திருந்தாத ஜென்மங்களாட நீங்க. சுகந்தா தேவி, குரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, பதில் சொல்லுங்க. ரொம்ப சுலபம் மகாராஜா. பக்ததா அவர்களை யார் அதிகமா காதலிக்கிறான்றத பரிசோதிச்சு பார்த்து முடிவெடுப்போம் மகாராஜா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ராமகிருஷ்ணரே? ஒருத்தரோட ஆழமான காதலை எப்படி பரிசோதிக்க முடியும் சொல்லுங்க? பண்ண முடியும் சுகந்தா தேவி, அது இப்பவே தெரிஞ்சிரும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவர் மேல எனக்கு இருக்கிற காதலை நிரூபிக்கிறதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நானும் தான். சரி, நான் இத ஆரம்பிக்கிறதுக்காக மகாராஜா கிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன். மந்திரியாரே, இதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் எழுதி கொடுக்கிறேன். அதை நீங்க கொண்டு வர சொல்றீங்களா? நிச்சயமா பண்டிதர் ராமகிருஷ்ணா. அப்படி என்ன கண்ணை காமிச்சு பேசிக்கிறாங்க? சேவகரே, இதுல என்னென்ன பொருட்கள் எழுதி இருக்கோ அது எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வாங்க. சரிங்க மந்திரியாரே. இதை இங்கேயே வச்சிருங்க. இந்த பானையில என்ன இருக்கு?
மகாராஜா, இந்த பரீட்சை ரொம்ப சுலபமானது. யாரு பக்ததா அவர்களை அதிகமா காதலிக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய கைய இந்த பானைக்குள்ள விடணும். இது என்னது காலங்காத்தால விளையாட்டு ராமகிருஷ்ணா? பானைக்குள்ள 2 பேரும் கைய விடுறதுனால காதலை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. அப்படி என்னதான் இருக்கு பானைக்குள்ள? அத நானும் தெரிஞ்சுக்கிறேனே. குருவே பாத்து. என்ன? இந்த பானைக்குள்ள விஷ பாம்பு இருக்கு. அப்படியா? குருவே வாங்க வாங்க வந்து பாருங்க. இதான் மகாராஜா, இந்த பானைக்குள்ள ரொம்ப விஷம் வாய்ந்த பாம்பு இருக்கு. எந்த பெண் பக்ததா அவர்களை ரொம்ப அதிகமா காதலிக்கிறாங்களோ அவங்கள இந்த பாம்பு நிச்சயமா கொத்தாது. 2 பெண்களும் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.